வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் மாயா ஆஞ்சலோ எழுதின அண்ட் ஸ்டில் ஐ ரைஸ் இந்த போமோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. மாயா ஆஞ்சலோ ஒரு அமெரிக்கன் சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் மற்றும் எழுத்தாளர். இந்த போம் அவங்க 1978 எழுதியிருக்காங்க. இதில் நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி அவங்க தன்மானத்தை இழக்காமல் மேலெழுந்து குரல் கொடுக்குறாங்கன்னு எழுதியிருக்கு. இது மாயா ஆஞ்சலோ எழுதுனதுனால நம்ம இவங்க முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய கருப்பின மக்களுக்காக அதை எழுதுனதாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் அவங்களுடைய சமூகத்தோடைய வரலாறு அவங்க குறிப்பிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த சமூகத்திலேருந்து தான் எப்படி ஒரு பெரிய வெற்றியை நாட்டியிருக்காங்க, எப்படி இப்போ அவங்க இருக்கக்கூடிய வழிகளை அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதிலெல்லாம் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ போராடி வெற்றி அடைஞ்சிருக்காங்க, அது எப்படி அது மற்றவங்க மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத அதில் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தூசியாக இருந்தாலும் உன்னுடைய பாதம் பட்டு நான் நசுங்க மாட்டேன், நான் கண்டிப்பாக அதையும் தாண்டி மேலே வருவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதுவும் கற்பினம், அதுலேயும் பெண் அப்படி எடுக்கும்போது பல பேர் அதை இவங்க நிறைய கஷ்டப்பட தான் வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது, எனக்கு அழகு இருக்குது, என்னால் மேலே வர முடியும், அந்த தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு எண்ணெய் கிணறோட முதலாளிக்கு எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்குமோ அந்த மாதிரி என்கிட்ட இருக்குது, நான் மேலே வருவேன். எப்படி சூரியனும் சந்திரனும் தினம் தினம் அவங்களுடைய நிலையை நிலைநாட்டிக்கினே இருக்காங்களோ அதே மாதிரி எவ்வளோ தான் பின்தக்கல் வந்தாலும் எவ்வளோ தான் தடங்கள் வந்தாலும் நான் அதெல்லாம் மீறிட்டு வருவேன் அப்படின்றாங்க. இங்கே அவங்க ஏன் நிலவு சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு நல்லாவே தெரியும், நிலவு அது இந்த கடல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிராவிடேஷ்னல் புல் அதுக்கு அது அதில் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு தினமும் சூரிய உதயமும் இருக்குது, சூரிய அஸ்தமனமும் இருக்குது. இதெல்லாம் தினமும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள், இது இல்லாமல் உலகம் இல்லை. அதே மாதிரி தான் அவங்க தன்னை பற்றி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தலை நிமிர்ந்து தான் இருப்பேன், நீங்கள் நான் இந்த இனத்தை சேர்ந்தவன்றதுனால தலை குனிஞ்சி உங்ககிட்ட நான் சரண்டர் ஆகணும்னு நினைக்காதீங்க. என்னோடய சிரிப்பை பார்க்குறவங்க நினைப்பாங்க, என்னுடைய வீட்டு தோட்டத்திலேயே நான் ஒரு தங்க சுரங்கம் வச்சுருக்கேன்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நான் வாழறேன், அந்த மாதிரி தான் நான் வாழ்வேன் அப்படின்றாங்க. நான் மாத்திரம் இல்லை, என்னை சேர்ந்த கருப்பின மக்களும் நாங்கள் மேலே ஓங்கி தான் வருவோம். நாங்கள் நிறைய வார்த்தைகளை கேட்டுட்டோம், நிறைய பேரோட வெறுப்பை நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா நாங்கள் மேலே வர்றது நிறைய பேருக்கு பிடிக்கல, அதனால் அவங்களால முடிஞ்சுதான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு 7வது ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் பெண், அதுவும் கருப்பின பெண்ணுன்றதுனால நிறைய பேர் அதை பின்னடைவாக நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது, அது எனக்கு ஒரு பவரை கொடுத்துருக்கு, அந்த பவரை வச்சு நான் மேலே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களெல்லாம் நாங்கள் ஹட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஷேமில் நாங்கள்லாம் அடிமைகளாக இருந்த ஒரு இனம். அது ரொம்ப வருஷம் நாங்கள் அடிமைகளாக இருந்திருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் மேலே வர ஆரம்பிச்சிட்டோம். அதை இனிமேலுக்கு யாராலும் தடுக்க முடியாது சொல்லிட்டு அவங்களே பிளாக் ஓஷன் சொல்லிக்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த பிளாக் ஓஷன் எப்படி சக்தியாக இருக்கோ, எப்படி பறந்து இருக்கோ, அந்த மாதிரி நானும் அப்படி தான் இருப்பேன் அப்படின்றாங்க. என்னுடைய மூதாதையர்கள்லாம் அடிமைகளாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு அவங்கள போராட வச்சுது. அவங்க தான் முதல்ல சிவில் ரைட்ஸ்க்காக போராடினாங்க. அப்புறம் நானும் அதுக்காக போராடினேன். இத்தனை வருஷமாக நாங்கள் பண்ண போராட்டத்தோடைய பரிசு தான் இப்போ நான் அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்றாங்க. இந்த போயமோடைய தீம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, அடக்குமுறை, கஷ்டப்பட்டது, அந்த ரேசிசம், அப்புறம் செக்ஸிசம், அது மாத்திரம் இல்லாமல் இந்த கருப்பின மக்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காங்கன்றத அப்படியே கூட்டிட்டு இதில் காமிச்சிருக்காங்க. வாங்க போயமாக படிக்கலாம். யூ மே ரைட் மீ டவுன் இன் ஹிஸ்ட்ரி வித் யுவர் பிட்டர் ட்விஸ்டட் லைஸ். யூ மே ட்ராட் மீ இன் த வெரி டர்ட் பட் ஸ்டில் லைக் டஸ்ட் ஐல் ரைஸ். அதான் நீங்கள் வரலாறில் உங்களுடைய கசப்பெல்லாம் கொட்டி என்னை பற்றி எழுதலாம், ஆனால் நீங்கள் என்ன தூசின்னு சொன்னாலும் நான் எழுந்து வருவேன். டஸ் மை சாசினஸ் அப்செட் யூ?
Why are you beset with gloom? Because I walk like I've got oil wells pumping in my living room. என்னுடைய அசைவுகள் உங்களை வந்து கஷ்டப்படுத்துதா? நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு க்ளூமியாக இருக்கீங்க? ஏன்னா நான் என்ன கணர என்னுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நான் நடந்துன்னு வரதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. Just like moons and like suns with a certainty of tides, just like hopes springing high, still I'll rise. எப்படி சூரியனும் சந்திரனும் அதுக்கப்புறம் வந்து கடலில் இருக்கக்கூடிய அந்த அலைகளும் அதுங்களோட நம்பிக்கையோடு மேலே எழும்பி வருதோ அதே மாதிரி தான் நானும் எழுந்து மேலோங்கியே போயின்ட்டுருப்பேன். Did you want to see me broken, bowed head and lowered eyes, shoulders falling down like teardrops, weakened by my soulful cries? உங்களுக்கு என்ன நான் உடஞ்சி போய் இருக்கிறத பார்க்கணுமா? தலை குனிஞ்சி கண் தாழ்ந்து அப்படியே தோலெல்லாம் அப்படியே வந்து கண்ணீர் துளி மாதிரி சரிஞ்சு என்னுடைய ஆழ் மனசில் நான் அழுகுறத பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? Does my haughtiness offend you? Don't you take it awful hard because I laugh like I've got gold mines digging in my own backyard? நான் வந்து இந்த மாதிரி நேராக பேசுகிறது உங்களை வந்து பாதிக்குதா? கஷ்டமாக எடுத்துக்காதீங்க. நான் சில சமயத்தில் சிரிக்கிறது என்னவோ என்னுடைய வீட்டு தோட்டத்திலே வந்து தங்க சுரக்கத்தை வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது உங்களை பாதிக்கக்கூடாது. You may shoot me with your words, you may cut me with your eyes, you may kill me with your hatefulness, but still like air I'll rise. நீங்கள் வார்த்தையால் என்னை வந்து என்னை நோக்கி உங்கள் அம்பு மாதிரி பாய்ச்சலாம், ஷூட் பண்ணலாம், கண்ணாலேயே என்னை வந்து வெட்டி விடலாம், உங்களுடைய வெறுப்பை வந்து என்னை கொலை செய்கிற அளவுக்கு நீங்கள் காட்டலாம். ஆனாலும் காற்று எப்படி மேலே எழும்பி போயின்னே இருக்கோ அதே மாதிரி நான் எழுந்து போய்கிட்டே இருப்பேன், மேலே போவேன். Does my sexiness upset you? Does it come as a surprise that I dance like I've got diamonds at the meeting of my thighs? நான் பெண்ணுன்றது உங்களை வந்து ஒரு பெண்ணாக இருந்து நான் இப்படிலாம் இருக்கேனே, இவ்வளோ தைரியமாக இருக்கேனுன்றது உங்களுக்கு வந்து அப்செட்டை பண்ணுறதா? உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? ஏன்னோ வைரத்தை வந்து நான் என்னோடய காலையே வச்சுன்னு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கிறத பார்க்குறீங்களா? அவுட் ஆஃப் த ஹட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஷேம் ஐ ரைஸ். அதாவது நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னா அடிமைகளுடைய குடிசையிலேருந்து தான் வந்திருக்கேன். ஹிஸ்ட்ரி ஷேம்னா அடிமைகளாக இருந்தது தான் அவங்க ஹிஸ்ட்ரி ஷேம் சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் நான் வந்திருக்கேன். அப் ஃப்ரம் அ பாஸ் தட்ஸ் ரூட்டட் இன் பெயின் ஐ ரைஸ். கடந்த காலத்தில் வேரோடு அவங்க பட்ட கொடுமைகள், அந்த கொடுமைகள்லாம் தான் நான் வந்திருக்கேன். ஐ எம் அ பிளாக் ஓஷன் லீப்பிங் அண்ட் வைட் வெல்லிங் அண்ட் ஸ்வெல்லிங் ஐ பேர் இன் த டைட். நான் வந்து கருங்கடல் மாதிரி அப்படியே வந்து லீப் பண்ணி பறந்து விரிஞ்சு இருக்கேன். நான் அது எப்படி பொங்கி வருதோ அதே மாதிரி தான் நானும் இருக்கேன். லீவிங் பிஹைண்ட் நைட்ஸ் ஆஃப் டெரர் அண்ட் ஃபியர் ஐ ரைஸ். எனக்கு பின்னாடி அந்த பயம், அந்த பயங்கரம் இதெல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி தான் நான் மேலே எழுப்பி வரேன். Into a daybreak that's wondrously clear I rise. அதாவது காலையில் எப்படி வந்து ஒரு உதயம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் எழும்பி வரேன். Bringing the gifts that my ancestors gave, I am the dream and the hope of the slave. எப்படி என்னோட மூதாதையர்கள்லாம் பின்னாடி வர சந்ததியர்கள் இந்த பரிசை அனுபவிக்கணும்னு நினச்சாங்களோ அந்த கனவு, அந்த ஆசை, அந்த அடிமைகள்லாம் எந்த ஒரு ஏக்கத்தோடு அவங்க இருந்தாங்களோ அந்த கனவை நான் வந்து முழுமையாக்கி இருக்கேன். அதனால் நான் வந்து மேலோங்கி வளர்ந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.